மாதாஜி நீங்கள் 7.22 படிங்க. 7.22. சத்யா மாதாஜி 7.22. ஓகே ஓகே மாதாஜி எடுத்துக்கோங்க. சாதயா ஸ்ரத்தயா யுக்தா தஸ்யாராதம் யஹதே சத்யாராதனம் இஹதே லபதே ததா காமான் மயைவ விகிதாஹிதான். படிங்க மாதாஜி. இத்தகைய நம்பிக்கையுடன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கின்றான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகளுக்கெல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுவையாகும். பொருள் உரை. பரமேஸ்வருடைய அனுமதியின்றி தேவர்கள் தங்களது பக்தர்களுக்கு வரங்களை வழங்க முடியாது. எல்லாம் இறைவனது சொத்து என்பதை உயிர்வாளிகள் மறக்கலாம். ஆனால் தேவர்கள் மறப்பது இல்லை. எனவே தேவர்களை வழிபடுவதும் விரும்பின் பலனை அடைவதும் தேவர்களால் அல்ல, பரமேஸ்வர பகவானின் ஏற்பாட்டில் நடப்பவையே. இதனை அறியாத சிற்ற அறிவுடைய உயிர்வாளி சில நன்மைகளை வேண்டி முட்டாள்தனமாக தேவர்கள் நாடுகிறான். ஆனால் தூய பக்தன் ஏதாவது தேவைப்படும் போது பரமேஸ்வரரிடம் மட்டுமே வேண்டுகிறான். இருப்பினும் ஜட லாபத்தினை வேண்டுவது தூய பக்தனுக்குரிய அடையாளம் அல்ல. பொதுவாக உயிர்வாளி தனது காமத்தினை பூர்த்தி செய்வதில் பைத்தியமாக இருப்பதால் தேவர்களிடம் செல்கிறான். தேவையற்ற ஒன்றை விரும்பும் உயிர்வாளி அவ்விருப்பம் பகவானால் நிறைவேற்றப்படாத போது தேவரிடம் செல்கிறான். பரமேஸ்வரரை வழிபடன் அதே நேரத்தில் ஜட இன்பங்களையே வேண்டுபவன் தனது ஆசைகளில் முரண்பாடு உடையவன் என்று சைத்தன்ய சரிதத்தில் கூறப்பட்டுள்ளது. பரமேஸ்வருக்கான பக்தி தொண்டும் தேவர்களை வழிபடுவது ஒரே தளத்தில் இருக்க முடியாது. ஏனெனில் தேவர்களை வழிபடுவது பௌதிக நிலை, பரமேஸ்வருக்கான பக்தி தொண்டு பூர்ண ஆன்மீக நிலை. பிருந்தாவன் நீங்க படிங்க, அது விட்டது படிங்க, அதை கடைசி பார்க்கிறேன். பிருந்தாவதி கடைசி பேராகிராஃப். முழுமுதற் கடவுளிடம் திரும்பி செல்ல விரும்பும் உயிர்வாழிக்கு லௌகீக ஆசைகள் பெரும் தடையாகும். எனவே பகவானின் தூய பக்தருக்கு ஜட லாபங்கள் அளிக்கப்படுவதில்லை. இதன் காரணத்தால் அத்தகைய ஜட லாபங்களை விரும்பும் சிற்றறிவுடைய உயிர்வாழிகள் பரமபுருஷருடைய பக்தி தொண்டில் ஈடுபடுவதற்கு பதிலாக ஜட உலகில் தேவர்களை வழிபட விரும்புகின்றனர். எதனால போறாங்க தேவர்கிட்ட போறாங்கன்னா, இந்த மாதிரி ஆசைகள் நிறைய இருக்கு, அதை அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, பகவான்னா அப்ரூவ் பண்ண மாட்டான்னு சொல்லி போறாங்க. ஓகே, அதனால இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் தேவதையை வழிபடுறது மூலமா, ஒரு குறிப்பிட்ட தேவதையை வழிபடும் போது அந்த ரிசல்ட் பலன் யார் தரானா, கிருஷ்ணர் தான் தராரு. கிருஷ்ணர் தான் என்ன பண்றாரு, அந்த தேவதை மேல உள்ள நம்பிக்கையை அதிகப்படுத்துறாரு. ஆனா இது எல்லாம் தற்காலிகமானது. ஓகே, அந்த பெனிஃபிட்ஸே யார் தான் கொடுக்குறா, கிருஷ்ணர் தான் கொடுக்குறான். ஏன்னா கிருஷ்ணர் தான் பரமாத்மாவா எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கிறார். மற்ற எல்லாரும் உயிர்வாளிகள் தான். ஒரு உயிர்வாளிக்கு இன்னொரு உயிர்வாளி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியவே தெரியாது. அதனால கிருஷ்ணாவுடைய லிங்க் இல்லாமல் என்ன பண்ண முடியாது, தேவர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்ன நினைக்கிறாங்க. இப்போ 23 பிருந்தாவன் நீங்க தான் படிக்கணும். 23 கொஞ்சம் படிங்க, டிரான்ஸ்லேஷன் படிங்க. பர்பட் வந்து படிக்கணும். அடுத்து அந்தவந்த பலம் தேஷாம் தத்பவதி அல்பமேதசாம் பவதி தேவான் தேவயஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாமபி படிங்க மாதாஜி. தேவர்களை வழிபடும் சிற்றறிவு படைத்த மக்களது பலன்கள் தற்காலிகமானதும் ஒரு எல்லைக்கு உட்பட்டதும் ஆகும். தேவர்களை வழிபடுவோர் தேவர்களின் உலகங்களுக்கு செல்வர். ஆனால் எனது பக்தர்கள் இறுதியில் எனது உன்னத உலகை அடைகின்றனர். பொருளுரை. அடுத்து படிக்கணும். பொருளுரை அடுத்து படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கலாவதி நீங்க பொருளுரை 2 பேராகிராஃப் படிங்க. பொருளுரை. பகவத்கீதைக்கு கருத்துரை செய்யும் சிலர் தேவர்களை வழிபடுவோரும் பரமபுருஷரை அடையலாம் என்று கூறுகின்றனர்.
ஆனால் தேவர்களை வழிபடுவோர் பற்பல தேவர்கள் வசிக்கும் பல்வேறு கிரகங்களை அடைகின்றனர் என்று இங்கே தெளிவாக கூறப்பட்டுள்ளது. சூரிய தேவனை வழிபடுபவன் சூரியனை அடைகிறான், சந்திரனை வழிபடுபவன் சந்திரலோகத்தை அடைகிறான். மேலும் எவரேனும் இந்திரனை போன்ற தேவரைகளை வழிவிட விரும்பினால் அந்த குறிப்பிட்ட தேவரது கிரகத்தை அடைய முடியும். எந்த தேவரை வழிபட்டாலும் சரி, அனைவரும் பரமபுருஷர் பகவானை அடைகின்றனர் என்பது சரியல்ல. இக்கருத்து இங்கே மறுக்கப்படுகின்றது. தேவர்களை வழிபடுபவர் பௌதிக உலகின் பல்வேறு கிரகங்களை அடைகின்றனர். ஆனால் பரமபுருஷரின் பக்தர்கள் புருஷோத்தமரின் உன்னத லோகத்தை நேரடியாக அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா. இன்னொரு படிங்க மாதாஜி. முழுமுதற் கடவுளுடைய உடலின் பற்பல அங்கங்களே தேவர்கள் என்பதால் யாரை வழிபட்டாலும் ஒரே முடிவைத்தானே அடைய வேண்டும் என்ற வினா எழலாம். ஆனால் உடலின் எந்த பகுதிக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை அறியாத அளவிற்கு தேவர்களை வழிபடுபவர் சிற்றறிவு உடையவர்களாக உள்ளனர். அவர்களில் சிலர் பல்வேறு உறுப்புகள் உள்ளன என்றும் உணவளிக்க பற்பல வழிகள் உள்ளன என்றும் கூட சொல்லும் அளவிற்கு முட்டாள்களாக உள்ளனர். அத்தகு வாதம் சற்றும் ஏற்க முடியாததாகும். கட்டினாலோ காதாலோ உணவினை உட்கொள்ள யாரால் முடியும்? பரமபுருஷரது விஸ்வரூபத்தின் பற்பல உறுப்புகளே தேவர்கள் என்பதை அறியாத இத்தகு மக்கள் தங்களது அறியாமையின் காரணத்தினால் ஒவ்வொரு தேவரும் ஒரு தனி கடவுள் என்றும் முழுமுதற் கடவுளுடைய போட்டியாளர்கள் என்றும் நம்புகின்றனர். ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி நீங்க படிங்க. 2 பேருக்கு கடைசியா. தேவர்கள் மட்டுமல்ல, சாதாரண உயிர்வாளிகளும் கூட முழுமுதற் கடவுளுடைய பகுதிகளே. பிராமணர்கள் முழுமுதற் கடவுளது தலை என்றும், சத்திரியர்கள் அவரது கைகள் என்றும், வைசியர்கள் அவரது இடுப்பு என்றும், சூத்திரர்கள் அவரது கால்கள் என்றும் ஒவ்வொருவரும் பல்வேறு விதத்தில் கொண்டாடுவதாகவும் ஸ்ரீமத் பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நிலை எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தானும் தேவர்களும் பரமபுருஷரது அம்சங்களே என்பது எவன் ஒருவன் அறிந்து கொள்கிறானோ அவனது அறிவு பக்குவமானதாகும். ஆனால் இதை புரிந்து கொள்ளாதவன் தேவர்கள் வசிக்கும் பற்பல கிரகங்களை அடைகிறான். அவன் செல்லும் இடம் பக்தன் அடையக்கூடிய இலக்கிலிருந்து வேறுபட்டதாகும். தேவர்களது வரங்களால் பெறப்படும் நன்மைகள் அனைத்தும் அழியக்கூடியவை. இந்த ஜட உலகில் உள்ள கிரகங்கள் தேவர்களை வழிபடுவோர் என அனைத்துமே அழிவுக்கு உட்பட்டவை. எனவே தேவர்களை வழிபடுவதால் பெறப்படும் பலன்கள் யாவும் அழியக்கூடியவை என்று மிக தெளிவாக இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ளது. இதன் காரணத்தால் சித்தருடைய உயிர்வாளிகள் மட்டுமே அத்தகு வழிபாட்டில் ஈடுபடுகின்றனர். பரமபுருஷரது பக்தி தொண்டில் கிருஷ்ண உணர்வில் ஈடுபட்டிருக்கும் தூய பக்தர் ஞானம் நிறைந்த ஆனந்தமயமான நித்திய வாழ்வினை அடைவதால் தேவர்களை வழிபடும் சாதாரண நபருடைய வெற்றியிலிருந்து இவரது வெற்றி முற்றிலும் வேறுபட்டதாகும். முழுமுதற் கடவுள் எல்லையற்றவர். அவரது ஆதரவு எல்லையற்றது, அவரது கருணை எல்லையற்றது. எனவே தனது தூய பக்தர்களின் மீதான அவரது கருணையும் எல்லையற்றது. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸோ அந்தவந்த பலம் தேஷாம் தத்பவதி அல்பமேதசாம். அல்பமேதேசம்னா குறைந்த புத்தி உள்ளவங்க. தேவான் தேவஜோ யாந்தி மத்பக்தா யாந்தி மாம் அபி. முக்கியமான ஒரு ஸ்லோகம் இது. ஸோ குறைந்த புத்தி உள்ளவங்க தான் தேவர்கள் வழிபட மாட்டோம். அவங்க உண்மையிலே அவங்களுக்கு சுமேதசா எதை வழிபடுவாங்க? கிருஷ்ணனுடைய சங்கீத நைக்கியத்தை வழிபடுவாங்க. அவங்க சங்கீத நைக்கியத்தில் இருப்பாங்க. கிருஷ்ணவர்ணம் திவிசா கிருஷ்ணம் சாங்கோ பாங்காஸ்திரபாஸ்திரம் யஜ்ஞை சங்கீத பிராய யஜந்தி ஹி சுமேதசா. சுமேதசா ரொம்ப பெரிய புத்திசாலி. சுமேதசாக்கு ஆப்போசிட் வேர்டு அல்பமேதசா. அல்ப சுமேதசா பெரிய புத்திசாலி. அல்பமேதசனா குறைந்த புத்தியில் முட்டாள்னு அர்த்தம். ஓகே, அங்கே அல்பமேதசா தான் என்ன பண்ணுறாங்க? இந்த மாதிரி சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் தேவர்கள் வழிபடுகிறாங்க. அவங்க நோக்கம் ரொம்ப குறுகியது. அவங்க ப்ரேயர்ஸ் லாங் டேர்ம் ஆசைப்படல, ஷார்ட் டேர்ம். குழந்தைங்களாம் விளையாட தான் ஆசைப்படுவாங்க இல்லையா? ஸ்கூல் போக ஆசைப்பட மாட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் மிகப்பெரிய இதெல்லாம் கிடையாது. சின்னதாக குறிக்கோள்கள்லாம் இருக்குது. அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க? தேவர்களை வழிபடுறாங்க. ஆனால் ஸ்ரேயஸ் லாங் டேர்ம் பெனிஃபிட். அவங்க என்ன பண்ணுறாங்க? சுமேதசா என்ன பண்ணுறாங்க? ஹரிகீர்த்தன் பண்ணுறாங்க. ஓகே, அதனால் இது நம்ம பாகுபாடுன்னு சொல்லக்கூடாது. எல்லாருமே கிருஷ்ணனுடைய அங்கம்தான். மமேவாம்சோ ஜீவலோகே ஜீவபுத்த சனாத்தனா மனசஸ்தானிந்திரியானி பிரகதிஸ்தானி கர்ஷதி. எல்லாருமே கிருஷ்ணனுடைய பிரிக்க முடியாத அங்கங்கள் தான். எல்லாம் எப்படி கஷ்டப்படுறோம்? மனசை வச்சு கஷ்டப்பட்டு இருக்கோம். ஸோ தேவர்களுமே ஒரு பிரிக்க முடியாத அங்கம் தான்.
அதனால் என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தர் என்ன நினைக்கக்கூடாது, அப்போ நிறையா எங்கேனாலும் சாப்பாடு கொடுக்க வேண்டியதுனா எதுக்காக இதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எதுக்காக ஹரிய மந்திரம் சொல்லணும், வேறு ஏதாவது டெமிகாடை வழிபடலாமேன்னு. எப்படி உடல் இருந்தாலுமே நிறைய ஓட்டை இருந்தாலும் உடலில் வாய் வழியாக தானே சார முடியுது. அதே மாதிரி வேருக்கு தான் நீர் ஊட்டுறோம், ஒரு இலைக்காக நீர் ஊட்டுறோம். அதே மாதிரி கிருஷ்ணர் தான் சென்டர். அவரை வழிபட்டோம்னா எல்லா தேவர்களும் வந்து சாந்தமாயிடுவாங்க. 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. இந்திரன், சந்திரன், வருணா, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. சனி ஒவ்வொருத்தரையாக திருப்தி பார்த்தோன்னா 33 கோடி நாள் வேணும் நமக்கு இல்லையா? அப்படி எப்படி நான் எங்கே போய் இருக்க முடியும்? நமக்கு இருக்க ரொம்ப குறிப்பிட்ட குறுகிய காலம். அதனால் கிருஷ்ணரை வந்து வழிபட்டோன்னா மற்ற எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக திருப்தி ஆகிடுறாங்க. யதார்த்தரோர் மூல நிச்சயிச்சேனா திருத்கந்த உபாசகா கரெக்டாக மறந்து போச்சு. எப்படி அந்த வேருக்கு நீர் ஊட்டினா அந்த செடிக்கு முழுவதும் அந்த சக்தி கிடைக்குதோ, வயிற்றுக்கு உணவு விட்டோன்னா எப்படி உடல் முழுவதும் எனர்ஜி கிடைக்குதோ, அதே மாதிரி கிருஷ்ணர் வழிபட்டால் எல்லா தேவர்களும் மகிழ்ச்சி ஆகிட்டாங்கன்னு அந்த ஸ்லோகத்தை அர்த்தம். யதார்த்தரோர் மூல நிச்சயிச்சேனா திருப்தி ஸ்கந்த உபசாகா அப்படி இந்த ஸ்லோகம் வரும். ஓகே, ஃபுல் ஸ்லோகம் மறந்து போச்சு. அதனால தேவர்கள் வழிபாடு வந்து பர்ஃபெக்ட் கிடையாது, கிருஷ்ணரை வழிபாடு தான் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறாங்க. ஓகே, மலைவாசன் பிரபு அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம் நம்ம. 24. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அவ்யக்தம் வ்யக்திம் ஆபன்னம் அவ்யக்தம் வ்யக்திம் ஆபன்னம் மன்யந்தே மாம் அபுத்தயः மன்யந்தே மாம் அபுத்தய பரமாம் அஜானந்தோ பரம்பாம் அஜானந்தோ மமாவ்யயமனுத்தமம் மம அவ்யயம் அந்தமம். படிக்க பிரபு. என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரம புருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகவும் தற்போது உருவத்தை ஏற்றிருப்பதாகவும் எண்ணுகின்றனர். அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கை பற்றி அவர்கள் அறியார். பொருளரை தேவர்களை வழிபடுவோர் சிற்றறிவு உடையோர் என்று ஏற்கனவே கூறப்பட்டது. இங்கே அருமவாதிகளும் அவ்வாறே வர்ணிக்கப்படுகின்றனர். பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனின் முன்பு தனது தனிப்பட்ட உருவத்துடன் இங்கே பேசிக் கொண்டுள்ள போதிலும் அறியாமையின் காரணத்தால் இறைவனுக்கு உண்மையில் உருவம் கிடையாது என்று அருமவாதிகள் வாதிக்கின்றனர். ராமானுஜாச்சாரியருக்கு குரு பரம்பரையைச் சேர்ந்த மாபெரும் பக்தரான யாமுனாச்சாரியார் இது சம்பந்தமாக மிகவும் பொருத்தமான ஒன்றினை எழுதியுள்ளார். அவர் கூறுகிறார், வாம் ஷீல ரூப சரித்தை மரம பிரத்யுஷ்டை சத்துத்வேன யுக்தயா ரப்ப பிரக்லைஷ் சஷா புத்ரை பிரக்யாத தைவ பரமார்த்த விதாம் மதைஷ்ச நைவாசுரு பிரகிருத்ய பிரபவந்தி போத்தும். எப்பெருமானே, வியாசதேவர், நாரதர் முதலிய பக்தர்கள் உம்மை முழுமுதற் கடவுளாக அறிகின்றனர். பல்வேறு வேத இலக்கியங்களை புரிந்து கொள்வதன் மூலம் உமது குணம், ரூபம், லீலைகளை அறிய முடியும். அதன் மூலம் நீரே பரமபுருஷ பகவான் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ரஜோகுணத்திலும் தமகுணத்திலும் உள்ள அபக்தர்களான அசுரர்கள் உம்மை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உம்மை புரிந்து கொள்ள இயலாதவர்கள். வேதாந்தம், உபநிஷத் மற்றும் இதர வேத நூல்களை விவாதிப்பதில் அவர்கள் எவ்வளவு தான் திறமைசாலியாக இருப்பினும் பரமபுருஷரான உம்மை புரிந்து கொள்வது அவர்களுக்கு சாத்தியம் அல்ல. கோத்திர ரத்ன 12. வேதாந்த ஆசியை படிக்கிறியா? இந்த பிரம்ம சமீதா 24 மூணாவது. The Brahma Samhita, it is stated that the personality of Godhead cannot be understood simply by study of the Vedanta literature. Only by the mercy of the Supreme Lord can the personality of Supreme be known. Therefore, this is the verse. In this verse, it is clearly stated that not only are the worshippers of demigods less intelligent, but those who are not devotees who are engaged in Vedanta and speculation.
ஸோ அதனால அபக்தர்கள் டெமிகாட் வர்ஷிப் மாத்திரம் கிடையாது. இந்த மாதிரி அபக்தர்கள் யார் வேதாந்தம் படிக்கிறாங்க இல்லையா, வேதங்கள் ஓதுறாங்க, அவங்களுக்கு கிருஷ்ணன் மேல நம்பிக்கை கிடையாது, வேதங்கள் ஓதுறாங்க அவ்வளோதான், அவங்களே அபக்தர்கள்லாம் சொல்றாங்க. அவங்களும் குறைந்த பக்தி உள்ளவங்க தான். ஏன்னா அவங்க கிருஷ்ணனுடைய பர்சனல் நேச்சர் அவங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் ஸ்லோவா படிக்கணும் சொல்ல. Persons who are under the impression that the absolute truth is impersonal are described as abuddhayaha, which means that who do not know the ultimate feature of the absolute truth. The Srimad Bhagavatam, it is stated that the supreme realization begins from the impersonal Brahman and then rises to the localized super soul. But the ultimate word in the absolute truth is the supreme, is the personality of Godhead. Modern impersonalists are still less intelligent, for they do not even follow their great predecessor Shankaracharya, who has specifically stated that Krishna is the supreme personality of Godhead. Impersonalists therefore do not knowing the supreme truth, thinks Krishna to be the only son of Devaki and Vasudeva, or a prince, or a powerful living entity. This is also condemned in Bhagavad Gita 9.11. Avajanti Mahula Only the fools regard me as an ordinary person. Okay, thank you. Arni படிக்கிறியா? The fact is கொஞ்சம் கிட்ட வந்து படி, கத்தி படிக்கணும், இல்லை கேட்காது ஆன்லைன்ல. The fact is that no one can understand Krishna without rendering devotional service and without developing Krishna consciousness. But Bhagavatam 10.14.29 confirms this. Atapi te devata puja vaya prasade prasada vesha kukti vesharuti vikita evahi janati tattvam bhagavan mahimo Acharya ekopi chiram vichimvan. My Lord, if one is favored by even a slight trace of the mercy of your lotus feet, he can understand the greatness of your personality. But those who speculate to understand the supreme personality of God are unable to know, even though they continue to study Vedas for many years. One cannot understand the supreme personality of God and Krishna, or his form, quality or name, simply by mental speculation, or by discussing Vedic literature. One must understand him by devotional service. When one is fully engaged in Krishna consciousness, beginning by chanting the Maha Mantra, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Then only one can understand the supreme personality of Godhead. Non-devotee impersonalists think that Krishna has a body made of this material nature, and that all his activities, his form, and everything are Maya. These impersonalists are also known as Mayavadis. They do not know the ultimate truth. Thank you. Hare Krishna. So in the slow இருக்குல்ல, பிரம்மா சொன்னது அதா விதே தேவதா முஜத்வயா பிரசாதலேஷா நிகிதா ஏவஹி ஜானாதி தத்தம் பகவன் மகிம்னோ நசான்யகே கோபி சரம் விசின்வன். இது என்ன சொல்றார் பிரம்மா? ஓ மை லார்ட், உன்னுடைய சின்ன கருணை, கொஞ்சம் கருணை கிடைச்சாலும் போதும், உங்களுடைய பாதங்களுக்கு கொஞ்சம் கருணை கிடைச்சாலும் போதும், அவர் உங்களுடைய அந்த உருவத்தை பற்றிய ரகசியத்தை அறிஞ்சுப்பார். அது இல்லாம தன்னுடைய மன யுகத்துல எவ்வளவு கற்பனை பண்ணாலும் சரி, ஆனா அவர் உங்களை புரிஞ்சுக்க முடியாது. வேதங்கள் எவ்வளவு நாள் படிச்சு ரொம்ப நாள் படிச்சுதாலும் உங்களை புரிஞ்சுக்க முடியாதுட்டார். இதே மாதிரி பிரம்மா இன்னொரு இடத்துல சொல்லியிருக்காரு. அது எந்த இடம்? இது ஸ்ரீமத் பாகவதத்தில் கொடுத்துருக்காரு இல்லையா, 10வது கண்டம் 14வது ஸ்லோகம் சொல்லியிருக்காரு இல்லையா, 14வது சாப்டர்ல 29 ஸ்லோகம். அது எதுல வரும்? மைண்டோட பாஸ்ட் பிரம்ம சம்ஹிதா என்ன ஸ்லோகம்? கரெக்ட் தான், பிரம்ம சம்ஹிதா வரும். மனசோட வேகமா போனா கூட கிருஷ்ணரை அந்த பிறகு ஏரோப்ளைன்ல போறோம் இல்லையா, அதோட வேகம் ஒளியில போகுது இல்லையா, அதோட வேகம் மனசோட வேகம். அந்த மனசுல ஒரு ஏரோப்ளைன் இருக்க மாதிரி இருந்து அதுல போனா கூட கிருஷ்ணன் நம்ம தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்றாரு.
பந்தாசிகோடி சரவத்ஸ சம்பிரகம்யோ வாயோரா முனிபுங்கமானா சோபி அஸ்தி யத் பிரபஞ்சசிந்ததத்வே கோவிந்தமாதி புருஷம் தமம் பஜாமி. இந்த மாதிரி வாயோட அந்த வேகம் இல்லை மனசோடைய வேகத்தில் போனால் கூட கிருஷ்ணர் புரிஞ்சுக்க முடியாது. பிரம்மா வந்து திருப்பி உறுதி பண்ணுறாருல்ல, ஓகே, இல்லை ஹேமத் பாலி கொடுத்துருக்காரு, பிரம்ம சமிதாலையும் கொடுத்துருக்காரு. அதனால் வாசுதேவன் வந்து ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு நினைச்சா அவர் யாரா? மூடா அப்படின்றார். அவஜானந்தி மா மூடா மானசின் தன்மாசிதம் பரம்பா மஜானந்தம் மமபோத மகேஸ்வரம். உண்மையான உருவம் தெரியல அவங்களுக்கு. அவங்களை நீ உண்மையே என்ன நினச்சிக்கிறாங்க? மனிதன் நினச்சிக்கிறான். கிருஷ்ணர் இந்த உலகத்தில் துவாபரத்தில் வரும்போது 99% கிருஷ்ணர் நம்பல. 1% பாண்டவர்கள் இந்த மாதிரி பக்தர்கள் தான் கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணர் முழுவர்களும் ஒத்துக்கிறாங்க. மற்றபடி ஏகப்பட்ட அரக்கர்களை கிருஷ்ணர் கொள்றார். அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க கிருஷ்ணன் வந்து கடவுள் இல்லைன்னு தான் நினைக்கிறான், மனிதன் தான் நினைக்கிறான். அவங்களாம் மூடா அப்படின்னு சொல்லி சொல்றாரு கிருஷ்ணன். ஓகே, அதனால இங்க என்ன முக்கியமான வார்த்தை? அபுத்தையாங்கிறது முக்கியமான வார்த்தை. அங்க அல்பமேதாசான்னு சொன்னாங்க, டெமிகாட் வர்ஷிப்பர், தேவர்கள் வெளிப்படுறவங்கள அல்பமேதாசான்னு சொன்னாங்க, லெஸ் இன்டெலிஜென்ட் நாங்க. இங்க அபுத்தையான்றாங்க. அபுத்தையானா குறைந்த புத்தி உள்ளவங்க தான். ஓகே, ஸோ யாரெல்லாம் கிருஷ்ணரை வழிபடாம தேவர்களை வழிபடுறாங்களோ, இல்ல கிருஷ்ணரை வழிபடாம வேதங்கள் படிச்சு இந்த மாதிரி கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி அது மாதிரி வழிபடுறாங்களோ அவங்களும் அபுத்தையான்றாங்க. பிராமணனா என்ன? பிரம்மனை தெரிஞ்சதான் பிராமணன். பிரம்மனை தெரிஞ்சதான் இம்பர்சனல் பிரம்மன் கிடையாது. அவன் வந்து பர்சனாலிட்டி, அவருக்கு ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு நினைச்சுதான் பிராமணன். ஓகே, இம்பர்சனல் தெரிஞ்சுக்கிற பிராமணன் வந்து இன்கம்ப்ளீட். ஓகே, நீங்க என்ன படிக்கணும்? The 28th verse. The 28th verse. 28th verse. 20th verse. 20th verse clearly states कामैस्तैस्ते यदज्ञाना prapatyante अन्यदेवता. Those who are blinded by lusty desires surrender unto the different demigod. It is accepted that besides the Supreme Personality of Godhead, there are the demigods who have their different planets, and the Lord also has a planet. As stated in the 23rd verse, Devam Devayajo Yanti Matmakta Yanti Mam. The worshipper of demigod go to the different planets of the demigods. Those who are the devotees of Lord Krishna go to the Krishna Loka planet. Although these are clearly stated, the foolish impersonalists still maintain that the Lord is formless and that these forms are impositions. Imposition திணிக்கிறது. ஓகே, இந்த மாதிரி ஃபார்ம்ல திணிக்கிறது impositions. From study of Gita, thus it appears that demigods and their abodes are impersonal. Clearly, neither the demigod nor Krishna, the Supreme Personality of Godhead, are impersonal. They are all persons. Lord Krishna is the Supreme Personality of Godhead, and he has his own planet, and the demigod have theirs. Okay, therefore The monistic contention that ultimate truth is formless and that form is imposed does not hold truth. It is clearly stated here that it is not imposed. From Bhagavad Gita, we can clearly understand that the forms of demigod and the form of the Supreme Lord are simultaneously existing, and that the Lord Krishna is Sat Chit Ananda, eternal blissful knowledge. The Veda also confirm that Supreme Absolute Truth is Anandamaya Abhyasa, or by nature full of blissful pleasure, and that he is a reservoir of unlimited auspicious qualities. And in the Gita, the Lord says that although he is Aja, unborn, he still appears. These are the facts that we should understand from the Bhagavad Gita. We cannot understand how the Supreme Personality of Godhead can be impersonal. And the imposition theory of the impersonalist modist is false as far as the statement of Gita are concerned. It is clearly clear that the Supreme Absolute Truth, Lord Krishna, has both form and personality. So, Klesho Adhigirastesham Abhyakta Asakta Sedasam. அதாவது இந்த மாதிரி உருவமே இல்லைன்னு சொல்லி வழிபடுறது ரொம்ப கஷ்டமா. அந்த மாதிரி கஷ்டப்பட்டு உழைப்பட்டு கடைசியில் பக்தியில் வர்றதும் கஷ்டம். அதுக்கப்புறம் உருவம் இருக்குன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதோட கஷ்டம். அதனால இந்த பாத்தியம் வேணாம்னு சொல்லி கிருஷ்ணர் அர்ஜுனோட சொல்றாரு.
பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லி வழிபடுறாங்களோ அதை பார்த்தே வேணான்றார். டெமிகாட்ஸை வர்ஷிப் தேவர்களை வர்ஷிப் பண்ணுறதும் அல்பமேதஸா, பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லி வழிபடுறதும் அபுத்தையா. ரெண்டுமே குறைந்த புத்தியில் உள்ள பண்ணுறது தான். கீதாவை பொறுத்தவரை ஸ்ரீ பகவான் வாச்ச அதே மாதிரி யூனிவர்சல் ஃபார்ம் காட்டினோடனே அர்ஜுன் என்ன சொல்றாரு, ஷியாமசுந்தர் ஃபார்ம் பார்க்கணுன்றார் இல்லையா. 4 கையில் வராரு, அப்புறம் 2 கையில் வராரு, ஷியாமசுந்தரா வராரு கிருஷ்ணர். இதை பார்த்தோன்னே அர்ஜுனா குழந்தை குளிர்ச்சியாக இருக்குது இல்லையா, ரொம்ப மகிழ்ச்சியாகிறார் அவர். அந்த பயம்லாம் போயிடுது. அதனால கிருஷ்ணருக்கு உருவம் இருக்கு. கிருஷ்ணருக்கு உருவம் இல்லைன்னா நமக்கு உருவம் இருக்குல்ல. அப்போ கிருஷ்ணருக்கு ஏதாவது குறை இருக்கா என்ன? கிருஷ்ணர் பூர்ணமானவர் தானே, நமக்கே உருவம் இருக்கும், ஒரே கிருஷ்ணருக்கு உருவம் இருக்காது. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் மாயாவதிஸ்க்கு ஆன்சர் கிடையாது. ஓகே, அவங்க என்ன பண்ணுவாங்க, மாயாவதி தத்துவப்படி எப்படி கடலில் 6 கலக்குதோ எல்லாம் ஒன்றாற மாதிரி எல்லாம் ஒன்றாயிருவாங்க. எப்படினாலும் கடலில் 6 கலந்தாலுமே 6ல் இருக்க மீனுக்கு கடலில் கலக்கும் போது அது ஒரு மீனாக தானே இருக்கும். அது என்ன தனியாக மாறிடுமா என்ன? நம்ம மீன் அதோடைய தன்னுடைய இதனுடைய இண்டிவிஜுவலிட்டி ரீட்டைன் பண்ணுறதுல அதே மாதிரி தான் நம்ம கிருஷ்ணனுடைய அந்த தேஜஸில் கலந்தாலுமே அங்கேயுமே நம்ம இண்டிவிஜுவலிட்டி இருக்கும், தனித்தன்மை இருக்க தான் செய்யும். சூரியனுடைய அந்த ஒளிக்கதலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மாலிகுல்ஸ், ஏகப்பட்ட அணுக்கள் இருக்கும் இல்லையா. அது எல்லாம் சின்ன சின்ன அணுக்கள் தனியாக தான் இருக்கும், எல்லாம் மெர்ஜ் ஆகாது. அதே மாதிரி தான் நம்மளும் கடவுளுடைய அந்த ஒளியில் போனாலுமே மெர்ஜ் ஆக மாட்டோம், தனியாக தான் இருப்போம். நமக்கு அங்கே ஹாப்பினஸ் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம திருப்பி இந்த பௌதிக லோகத்துக்கு வந்துடும். ஓகே, அதெல்லாம் கடவுளுக்கு உருவம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். 25 படிக்கலாம். சத்யா மாதாஜி நீங்கள் தான் 25 படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. நாஹம் பிரகாச சர்வஸ்ய யோகமாயா சமாவ்ருதः மூடோயம் நாபிஜானாதி ஜானாதி. சாரி பஞ்சி, மூடோ அயம் நா அபிஜானாதி. ஜானாதி லாஸ்ட் இது. ஓகே. ஓகே, லோகோ மாமஜமவ்யயம் அவ்யயம். ஓகே மேம், படிங்க மேம். I am never meant to be to the foolish and intelligent for them. I am covered by my internal potency, and therefore they do not know that I am ungrown and unfeasible. Infallible. Thank you, Mother. Hare Krishna. ஸோ இதை பாருங்க என்ன சொல்றாரு, நான் முட்டாளுக்கும் அறிவில்லாதவனுக்கும் ஓகே நான் புறப்பட மாட்டேன்றார். என்ன பண்றேன், அவங்களுக்கு ஒரு இன்டர்னல் கவர் மாதிரி பண்ணிடுறேன். ஓகே, கவர் பண்ணிடுறேன். இதே தான் குந்தி மராணி பாடுவாங்க கிருஷ்ணரை பத்தி. மாயா ஜமனிகா சன்னம் யஜ்ஞாதோ சுதம் அவ்யயம் ந லட்சசே மூடா திருஷோ நலோ நாத்தியதரோ யதா. எப்படி நாடகத்தில் நடிக்கிறாரு, அவர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது இல்லையா, ரிலேட்டிவ்ஸ் வரை கண்டுபிடிக்க முடியாது யார் நடிக்கிறான். அதே மாதிரி உடைய திரையை வச்சு மூடிடுற, பக்தர்களுக்கு மட்டும் தான் தெரியும், மூடர்களுக்கு தெரிய மாட்டேன்னு குந்தி மராணி சொல்லுவோம். அதே மாதிரி தான் இங்கேயும் நான் பிரகாஷ் சர்வச யோகமாயா சமாவதா மூடோயம் நாமி ஜானாதி லோகோமா மஜம் அவ்யயம். எப்பயுமே நான் முட்டாளுக்கும் குறைந்த புத்தி அறிவில்லாதவனுக்கும் தெரிய மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன், என்னுடைய இன்டர்னல் பண்ண சொல்லி கவர் பண்ணிடுவேன். அதனால நான் அஜா பெறப்பட்டவன், இன்ஃபாலிபிள், அவ்யயம், இன்எக்ஸாஸ்டபிள். தமிழ் என்ன போட்டிருக்காங்க மாதாஜி, ஈஸ்வரி மாதாஜி? அவ்யயம் நான் சொல்லுங்க, அழிவற்றவன் அப்படின்னு தெரியாது அவங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஸோ இப்போ கெத்தியா மாதாஜி நீங்க ஒரு படிங்க, பர்பர் படிங்க. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. கிருஷ்ணர் இவ்வுலகில் இருந்தபோது அவர் அனைவரின் கண்களுக்கும் புலப்பட்டார். அப்படி இருக்கையில் அவர் அனைவருக்கும் தோன்றுவதில்லை என்று எவ்வாறு கூற முடியும் என்னும் வாதம் எழலாம். ஆனால் உண்மை என்னவெனில் அவர் தன்னை எல்லோருக்கும் வெளிப்படுத்துவதில்லை. கிருஷ்ணர்
இங்கே இருந்தபோது அவரே பரமபுருஷ பகவான் என்பதை ஒரு சிலரே புரிந்து கொள்ள முடிந்தது. குரு வம்சத்தினரின் சபையில் கிருஷ்ணரை தலைவராக தேர்ந்தெடுத்ததை எதிர்த்து சிசுபாலன் பேசிய போது கிருஷ்ணரை ஆதரித்த பீஷ்மர் அவரே முழுமுதற் கடவுள் என்று பிரகடனம் செய்தார். அதுபோலவே கிருஷ்ணர் மட்டுமே பரமபுருஷர், அனைவரும் அல்ல என்பது பாண்டவர்களும் வேறு சிலரும் கூட அறிந்திருந்தனர். பக்தர் அல்லாதவர்களுக்கும் சாதாரண மனிதனுக்கும் அவர் வெளிப்படுவதில்லை. எனவே அவரது தூய பக்தர்களை தவிர அனைவரும் அவரை தங்களை போன்று சாதாரண நபராக கருதுகின்றனர் என்று பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறுகிறார். அவர் தனது பக்தர்களுக்கு மட்டுமே ஆனந்த பெருங்கடலாக காட்சியளிக்கிறார். ஆனால் அறிவற்ற பக்தர்களுக்கு அவர் தனது அந்தரங்க சக்தியால் மறைக்கப்பட்டுள்ளார். ஸ்ரீமத் பாகவதத்தில் 1.8.19 குந்தி தேவியின் வந்தனையில் யோகமாயை என்னும் திரையினால் பகவான் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் சாதாரண மக்கள் அவரை புரிந்து கொள்ள முடியாது என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த யோகமாயை என்னும் திரை ஈஷோபனிஷத்திலும் மந்திரம் 15 உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் ஒரு பக்தர் பிரார்த்திக்கிறார், ஹிரண்மயேன பாத்ரேன சத்தியஸ்யாபிஹிதம் தத்துவம் பூஷ்ணன் அபாவ்ரனோ சத்திய தர்மாய திருஷ்டையே. என் பெருமானே, அகிலங்களை எல்லாம் பராமரிப்பவர் நீரே. உமக்கு பக்தி தொண்டு ஆற்றுவதே அற கொள்கைகளில் தலை சிறந்ததாகும். எனவே என்னையும் பராமரிக்குமாறு உம்மிடம் வேண்டுகிறேன். உமது திவ்யமான ரூபம் யோக மாயையினால் மறைக்கப்பட்டுள்ளது. பிரம்ம ஜோதியே, அந்தரங்க சக்தியின் திரையாகும். உமது சச்சிதானந்த விக்கிரகத்தை, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்த ரூபத்தினை காணவிடாமல் என்னை தடுக்கும் இந்த பேரொளியினை தயவு செய்து விளக்குவீராக. ஆனந்தமும் அறிவும் நிறைந்த பரமபுருஷ பகவானின் திவ்ய ரூபம் அவரது அந்தரங்க சக்தியான பிரம்ம ஜோதியினால் கவரப்பட்டுள்ளதால் அறிவில் குன்றியவர்களான அருவவாதிகள் பரமனை காண முடியாது. ஸ்ரீமத் ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதத்திலும் 10.14.7 பிரம்மா பின்வருமாறு வேண்டுகிறார். பரமபுருஷ பகவானே, பரமாத்மாவே, ரகசியங்களின் எஜமானரே, உமது சக்திகளையும் லீலைகளையும் கணக்கிட இவ்வுலகில் யாரால் முடியும்? நீர் எப்போதும் உமது அந்தரங்க சக்தியை பெருக்கிக் கொண்டிருப்பதால் உம்மை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. கற்றறிந்த விஞ்ஞானிகளும் அறிஞர்களும் ஜட உலகத்தின் அணுக்களை வேண்டுமானால் கணக்கிட முடியும். ஆனால் தங்களது கண்களுக்கு முன் இருந்தாலும் உமது சக்தியையும் குணங்களையும் அவர்களால் கணக்கிட இயலாது. பரமபுருஷ பகவானான ஸ்ரீ கிருஷ்ணர் பிறப்பற்றவர் மட்டுமல்ல, அழிவற்றவரும் ஆவார். அவரது நித்தியமும் ரூபமும் அறிவும் ஆனந்தமும் நிறைந்தது. அவரது சக்திகள் அனைத்தையும் அழிவற்றவை. நாதஸ்ய காரியம் கரணம் ச வித்யதே ந தத் சமஸ்ய அபிகரியஸ்ய திருஷ்யதே பராசக்தி விவிதய சூரியதே ஸ்வபாவிக்கு ஞான பல கிரியச்ச. ஸ்வபாவிக்கு ஞான பல கிரியச்ச. அவருடைய ஏகப்பட்ட சக்தி இருக்கு. அந்த சக்தி மூலமா என்ன பண்ணலாமா? அவர் என்னென்ன காரியங்கள்லாம் பண்ண முடியும், எல்லா விதமான காரியங்களும் பண்ண முடியும். ஓகே, அதெல்லாம் அழிவற்றது. அவரும் அழிவற்றவர். அவருக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது, அவருக்கு மேலே யாரும் கிடையாது. எல்லாம் அவருக்கு கீழே தான் இருக்கிறாங்க. ஓகே, இதுதான் பரமேஷ பகவான். இதில் ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்காங்க. ஹிரண்மேன பார்த்தீங்கன்னா சத்தியசாபிதமும் தத்துவபூஷண அபாவனும் சத்திய தர்மாய திஸ்தியே. இதில் ஒரு பக்தர் வந்து பாடுறாரு. இது வந்து ஈஸ்வரேஸ்வரத்தில் மந்திரம் 15 மாதாஜி படித்தாங்க, கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்கிறாங்க? அவர் இந்த மாதிரி நான் பக்தி செய்ய பண்ணிட்டு நான் வரேன், உன்னை பார்க்கறதுக்கு வரேன், ஆனால் உன்னை பார்க்க முடியல, நான் கண்ணு கூசுது, ஏன்னா உன்னுடைய ஒளிவட்டம் உன்னை மறைச்சிருக்கு. அதுதான் இந்த குந்தி மகாராணி சொன்னாங்க இல்லையா, மாயா ஜவனிக்காச்சாரம் விஞ்ஞான சுமதி 4 லட்சம் 3 வருஷம் நடு நத்துறை தான் அந்த யோக மாய திரை சொன்னாங்களே குந்தி மகாராணி, அதுதான் அந்த திரை, அதுதான் அந்த எஃபல்ஜன்ஸ். அந்த எஃபல்ஜன்ஸ் அந்த ஒளிக்கதிர் இருக்கிறதுனால உன்னை பார்க்க முடியல. தயவுசெய்து கிருஷ்ணா அந்த ஒளிக்கதிரை ரிமூவ் பண்ணு, அப்போ தான் உன்னை நான் பார்க்க முடியும். இது ஆன்மீக லோகத்துக்கும் பௌதிக லோகத்துக்கும் நடுவில் ஒரு பெரிய நதி ஓடுது, அது பிரஜா நதி. ஓகே, இந்த பிரஜா நதியுமே என்னதான் முழுவதுமாக ஆன்மீகமானது. ஓகே, இதை வந்து டச் பண்ண முடியாது, மாயாவை டச் பண்ண முடியாது, பௌதிக லோகம் டச் பண்ண முடியாது. ஓகே,
ஸோ இதில் தான் காரணவரக சாய் விஷ்ணுப்படுத்திருக்காங்க. அதுலேருந்து வர அந்த வாட்டர் தான் கங்கை. ஓகே, அதனால் ரொம்ப பியூர் கங்கை. அப்போ அந்த விரஜாநதி எப்படி இருக்கும் பாருங்க. ஸோ அதுக்கப்புறம் விரஜாநதிக்கு அப்புறம் இருக்கிறது தான் இந்த பிரம்மஜோதின்ற இடம். ஓகே, இது ஆன்மீக லோகத்துக்கு வெளியில் இருக்கு. ஸோ இந்த பிரம்மஜோதியில் வந்து கலந்துக்கிறவங்க என்ன திருப்பி வந்து பௌதிக லோகம் வரணும். அதுக்கப்புறம் இருக்கிறது தான் பகவானுடைய உண்மையான லோகம். ஓகே, ஸோ அதுதான் வந்து அவர் ப்ரே பண்ணுறாரு, எனக்கு வந்து இந்த பிரம்மஜோதி ரிமூவ் பண்ணுங்கன்னு சொல்லி. Prayer Brahma. So Supreme Personality of Godhead, O Super Soul, Master of all mystery, who can calculate your potency and pastime in this world? You always expand your internal potency. Therefore, no one can understand you. ஏன்னா அவருடைய பாஸ்ட் டைம்ஸை சொல்லி சொல்லி அவராலே முடியல, யாரால் முடியல, அனந்தசாலே முடியல. அவருக்கு அவ்வளோ ஹூடு, அவ்வளோ வாய்கள் இருந்தாலுமே எல்லா வாயிலையுமே சொன்னாலுமே என்ன பண்ண முடியல, அவருடைய கிருஷ்ணனுடைய பாஸ்ட் டைமை விவரிக்க முடியல. இதில் ஒரு கோஸ்வாமி ரொம்ப அருமையாக போயிருப்பாங்க. துண்டே தாண்டவ நீரத்து மித்தனத்தே துண்டமலிலப்தயே கர்ணகுரோடகதமினிகதாயிதே கர்ணாருபதேபியஸ்பிருஹாம் சேத்த பிராங்கி சங்கினி விஜயத்தே சர்வேந்திரியானாம் கிருதிம் நோ ஜானே ஜனிதா கேத்திரமத்தை கிருஷ்ணே தேவநத்பை. கிருஷ்ணா அப்படின்ற வார்த்தையில் எவ்வளோ இருக்குது, அது என்னால் புரிஞ்சுக்க முடியல. அந்த 2 சிலபிள் இருக்குது அந்த வார்த்தையை வந்து அதை டேஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு மில்லியன்ஸ் ஆஃப் கோடிக்கணக்கான நாக்குகள் வேணும், கோடிக்கணக்கான காதுகள் வேணும் கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பாடுறார். ஓகே, அதனால் இவருடைய பாஷ்யம் வந்து அவ்வளோ, ஏன்னா ஒவ்வொரு பக்தர்களுக்கும் ஒரு பாஷ்யம் வந்து கிருஷ்ணா பண்ணுவார். பக்தர்களை வச்சு தான் அந்த பாஷ்யமே. அதனால் நந்தநந்தனா, யசோதநந்தனா, தேவிக்கு நந்தனா, பிரஜஜன ஹாரியா பிரஜதந்தாரி ராஜே ராதமாதவா குஞ்சபிஹாரி கோபிஜன வல்லபா கிரிவரதாரி யசோதநந்தன பிரஜஜன ரஞ்சன. இதெல்லாம் பாஷ்யம் பேர் தான். யமுனா தீராவணச்சாரி பிரஜஜன ரஞ்சனா. ஸோ இந்த மாதிரி எல்லாமே அவருடைய பாஸ்ட் டைம் பேஸ் பண்ணி தான் எல்லாமே அவர் நேமு. அந்த நேமை வந்து சொல்ல முடியல யாரால, அனுதிச்சால அவ்வளோ பாஸ்ட் டைம்ஸ். ஓகே, அதனால் கிருஷ்ணன் வந்து ஒரு பர்சன் தான். அவருக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறவன் முட்டா, அறிவில்லாதவன் அப்படின்னு தான் பகவத்கீதை சொல்லுது. அது பகவத்கீதையில் கிருஷ்ணன் டிஸ்கரேஜ் பண்ணுறார். அர்ஜுன கேள்வி கேட்கும்போது 2 பார்த்துருக்கேன், எதை எடுத்துக்கன்னு கேட்குறாரு. பக்தனாக இருக்கணுமா இம்பர்சனலிஸ்டாக இருக்குமான்னு கேட்குறாரு. இது கிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, கிளேஷம் அதிக தரஸ்தேஷாம் அவ்வக்த ஆசக்தே சேதசாம். ரொம்ப கஷ்டம் அந்த பார்த்து, அப்படியே அந்த பார்த்து எடுத்து இந்த சக்ஸஸ் ஆனாலுமே அப்புறம் திருப்பி பக்தனாக இருந்தால் அதோட கஷ்டமாயிடும். ஏன்னா எப்பயுமே நீ இம்பர்சனாகவே பழகிட்ட, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி பார்த்தாச்சு, திருப்பி உருவம் இருக்குங்கிறத நீ வந்து திருப்பி மாறுறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பகவானை வந்து நம்ம பகவானுக்கு உருவம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறது தான் வைஷ்ணவிஷம் பக்தர்களுக்கு அழகு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. அது முடிச்சுக்கலாம். நான் 6 நிமிஷம் இருக்குது கரெக்டாக. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், எல்லாம் பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, எதுவும் கேள்வி இல்லை, நம்ம பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஈஸ்வரி மாதாஜி நீங்கள் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் வந்து வாணி சேவை தான் மிக முக்கியம் சொல்றாரு. வாணி சேவை வந்து உடலுக்கு செய்வது சொல்றாரு. இல்லை, வாணி சேவை வந்து உடல் சேவை கிடையாது, வாப்பு சேவை தான் உடல் செய்கிறது. வாணி சேவை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்டு அதுபடி நடக்கிறது. வைப்ரேஷன் இருந்தால் தான் நம்ம வந்து பக்திக்கு போக முடியும்னு சொல்றாரு. என்ன மாதாஜி? வைப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து பக்திக்கு போக முடியும்னு சொல்றாரு. அதான் அந்த வைப்ரேஷன் தான் வாணி சேவை. வாணி சேவைனா அவருடைய சொற்கள். ஓகே, இது சொல்லுங்க மாதாஜி. வந்து உடலுக்கு போறபோது அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர் பகவத்கீதை என்ன சொல்லியிருக்காரோ அதையெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. கிருஷ்ணர் நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அர்ஜுனர் வந்து பிரிவை தாங்கிறதுக்கு அந்த சொற்களை நினைச்சுக்கிறார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி, பிரபுபாத இதையும் சொல்லலாம், பகவத்கீதை 2 பாயிண்ட் சொல்லலாம் ஒருத்தர். ஓகே, பிருந்தா மாதாஜி சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு மதம் கடவுளை நேசிக்க கத்து கொடுக்குதுன்னா அது உண்மையான மதம் அப்படின்னு சொல்றாங்க பிரபுப்பா. நாங்க வந்து கடவுள்கிட்ட எப்படி அன்பு செலுத்தலாம்ன்றதான் நாங்க சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்றாங்க பிரபுப்பா. அப்புறம் இது பகவத்கீதையில பிரபு, ஒரு உயிர்வாழி மற்றொரு உயிர்வாழி என்ன செய்கிறான் என்ன நினைக்கிறான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா பகவானுக்கு யாரு என்ன நினைக்கிறாங்கன்றது எல்லாமே அவருக்கு தெரியும். ஏன்னா அவரு எல்லாமாவும் இருக்காரு, எல்லாரோட இதயத்துல இருக்காரு, எங்கேயும் அவர்தான் வியாபித்து இருக்காரு. அதனால அவருக்கு
எல்லாமே தெரியும், யாரு என்ன நினைக்கிறாங்கன்றது எல்லாமே. ஆனா நம்மளால அதை தெரிஞ்சுக்க முடியாது. கரெக்ட். தேங்க் யூ மாதாஜி, வெரி நைஸ். அதனால பகவத்கீதையில சொல்லுங்க மாதாஜி. பகவத்கீதையில ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன் பிரபு. சொல்லுங்க மாதாஜி. குறைந்த புத்தியில் உள்ளவங்க தான் தேவர்களை வழிபடுவாங்க. குறைந்த புத்தி தான் தேவர். வெரி நைஸ். ஓகே. அல்பமேதசா. ஓகே. அபூத்தியாங்கிறது இம்பர்சன்ஸை குறிக்கிறது. அவங்களுக்கு ரொம்ப கம்மியான புத்தி தான் அவங்களுக்கு. கலாவதி மாதாஜி மியூட்ல இருக்கீங்க. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணரின் உடலும் ஆன்மீகமானதுதான், அவருடைய பிரதிநிதிகளின் உடலும் ஆன்மீகமானதுதான். வெரி நைஸ். ஓகே ஓகே. பாக்கியில் இருக்கா மாதாஜி? கிருஷ்ணரை அவருடைய பக்தி தொண்டுகளால் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். மன அனுமானத்தினாலும் வேத இலக்கியங்களை விவாதிப்பதாலும் மட்டும் புரிந்து கொள்ள முடியாது. அவருடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மகாமந்திரத்தை உச்சரிப்பதாலும் கிருஷ்ண உணர்விலே நம்ம தொடர்ந்து பரிபூர்ணமாக ஈடுபடுவதாலும் மட்டும்தான் நம்ம பரமபுருஷ பகவானை புரிந்து கொள்ள முடியும். தேங்க்யூ மேடம், வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. சார் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இருக்கா? அவர் அந்த சர்ச்ல உள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் அந்த க்ரூசிஃபைடான அந்த ஒரு பொசிஷனை பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டென்ஸ்டான ஒரு பிக்சர் வச்சு ஒரு மாதிரி இந்த இதை வச்சு அவங்க இவ்வளவு தூரத்துக்கு ப்ரீச் பண்ணி எல்லாத்தையும் மாத்திட்டாங்க, கிறிஸ்டியானிட்டியை மாத்திட்டாங்க. ஸோ நம்ம இருக்கிறதுல நம்ம பாசிட்டிவ் ராதாகிருஷ்ணா நம்ம டெம்பிள்ல போனாலே எவ்வளோ பாஸ்ட் டைம்ஸ் கிருஷ்ணா பண்ணிட்டார். கிருஷ்ணா பாஸ்ட் டைம்ஸ் அந்த டிடிஸ்ல அவ்வளோ அழகா இருப்பாங்க. இந்த மாதிரி நெகட்டிவான ஒரு கிடையாது. கரெக்ட். அப்ப நம்ம இவ்வளோ பாசிட்டிவ் இது வச்சிருக்கோமே, இதை வச்சு நாம ஏன் பேச முடியும்? கரெக்ட், வெரி நைஸ். பகவத்கீதால எப்படின்னா ஸ்மால் மர்சி, அது கிருஷ்ணாவோட ஸ்பெஷல் மர்சி வச்சு தான் நம்ம கிருஷ்ணாவை புரிஞ்சுக்க முடியும். நம்மளோட ஸ்பெகுலேட்டிவ் பிரசாதலேஷ அனுகிரிதாயமிஹி ஞானாய் தத்தம் பகவன் மகிம்னோ நாச்சான் ஏகோ அபீச்சரம் விசின்னன். பிரம்மா சொன்னது 10வது 14வது சாப்டர்ல வரும். ஆமா, மந்தாஸ்து கோடி சிலபஸ்லம். கரெக்ட். ஸ்பெகுலேஷன். கரெக்ட். அரணி சொல்ல, அதுக்கப்புறம் மாதாஜி போகணும். சரி. ரெண்டு பார்ட், ஒன்னு ரினவுன்சியேஷன் பார்ட், இன்னொன்னு ஃபெய்த்ஃபுல்லா சர்வ் பண்ற பார்ட். இந்த ரெண்டு வேலை பார்த்துக்கிட்டே இது பண்றது ஃபுல்லா ஃபுல் டைம் விட்டாரு. ரெண்டு பார்ட் சொல்றாரு. இந்த ரெண்டுல எது நம்ம பண்ணாலும் சக்சஸ் தான். ஆனா அந்த இடத்துல எதுன்னு சொல்லி திருமணம் பண்றாரு. ஓகே, பாக்கி இதுல இருக்கா? சரி, சரோஜா மாராஜி நீங்க சொல்லுங்க, கத்துக்கலாம். எஜுகேஷன்ல அவர் அந்த குரு பேர் தெரியல பிரபு. எஜுகேஷன்லயே அவங்க இதுல ட்ரஸ்ட் பண்ணனால டெம்பிள் ஆக்டிவிட்டில அவங்களால கவனிக்க முடியல. ஆனா எல்லாருக்குமே அங்க இருக்கிற எல்லா டிவோட்டீஸ்களுக்கும் ஜாப்ல நல்ல ஸ்ட்ராங்கா இல்ல, அதனால எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்போ பிரபு அந்த குரு மகராஜ் கூட நான்வெஜ் ஹோட்டல்ல கிளீன் பண்ற இதுல ஒர்க் பண்ணாரு. அப்போ பிரபுபாதா சொல்றாரு, பரவாயில்ல சர்வ் பண்ணல, கிளீன் தானே பண்றீங்க, அப்போ அது நல்லது அப்படின்னு சொல்றாரு. அந்த மாதிரி அவ்வளவு கஷ்டத்துலதான் அவங்க அந்த கோவில்ல இதெல்லாம் நடத்தினாங்க. ஹரே கிருஷ்ணா. சிற்றரு உடையவங்களுக்கும் முட்டாள்களுக்கும் பகவான் எப்பவுமே அவங்களுக்கு தோன்றது இல்லை. ஆனா அப்போ அவர் உருவமா இருந்து எல்லாருக்கும் எல்லார் கண்களுக்கும் தெரிஞ்சாரு அப்படின்னா அவங்க பகவான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் அப்படிங்கறத அவங்க யாரு தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த திவ்ய ரூபம் அவங்களுக்கு தெரிஞ்சது, மற்றவங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. கிரைஸ்ட் கிருஷ்ணா எல்லாமே ஒண்ணுதான்னு நீங்க கிரைஸ்ட்னு சொல்றீங்க, கிருஷ்ணன் சொல்றேன்னு பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு. இன்னொன்று பகவத்கீதையில முழுமுதற் கடவுள்கிட்ட திரும்பி செல்ல விரும்பும் உயிர்வாழிக்கு லௌகிக ஆசைகள் பெரும் தடைகளா இருக்கு.
பரமபுருஷரின் பக்தர்கள் புருஷோத்தமரின் உன்னத லோகத்தை நேரடியாக அடைகின்றனர். ஹரே கிருஷ்ணா பிரபு. வெரி நைஸ் பாயிண்ட். தேங்க்யூ. சொல்லு. மாயவாதி வந்து கிருஷ்ணா வந்து ஒரு ஆர்டினரி பர்சனா பார்க்கறாரு. ஆமா, பார்க்கறாங்க. கரெக்ட். ஆல்சோ சங்கராச்சாரியா வந்து கிருஷ்ணா இஸ் a supreme personality of God சொன்னதுக்கு அப்புறமும் நாராயணோ பரோ அவ்யக்தா. சங்கராச்சாரிய சொல்றார் நாராயண பர அவ்யக்தா. அவர் வந்து இந்த உயிர் வாழி இந்த உயிரத்தை விட பரன உயர்ந்தவர் நாராயணா அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஆமா, personality of God, supreme personality of God சொன்னால அவங்க அத வந்து எடுத்துக்கல. ஆமா. So they are Janti Mamuda. Krishna Bhagavad Gita சொல்றாங்க, those who consider me as an ordinary person is a fool. Correct. Okay. Thank you. Hare Krishna. Satya Mataji. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணாவோட சின்ன கருணை போதும். கருணை இருந்தால் தான் நம்ம கிருஷ்ணா புரிய முடியும். ஓகே, படித்தாலோ இல்லை நிறைய லாங்குவேஜ் இல்லை பெரிய பெரிய இது படிச்சிருந்தாலும் இல்லை பெரிய பணக்காரர் இருந்தாலும் தெரியாது. கிருஷ்ணனுடைய கருணை இருந்தால் தான் கிருஷ்ணன் தெரியும். ஓகே, அது யாருனாலும் கிருஷ்ணன் கருணை கொடுக்கலாம். அவர் சேரிட்டி தானே கொடுக்குறாரு, தானம் தானே கொடுக்குறாரு. தானம் கொடுக்குறாரு, இவருக்கு தான் கொடுக்கணும் கிடையாது, யாருக்கெல்லாம் கொடுக்கலாம். யாருக்கு பிடிச்சிருக்கோ அவர் கொடுப்பார். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபுபாதர் பத்தி சரி கேட்கல பிரபுஜி. ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த இன்ஸ்டிடியூட்டை எப்படி பண்ணாங்க ஆரம்பிச்சாங்க. நீங்க சொன்னீங்களா 40 ரூபா தான் ஏதோ எடுத்துட்டு போனாங்க, திரும்ப அதே பணத்தோட தான் திரும்பவும் வந்தாங்க. அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் கிருஷ்ணரை பத்தி ஏன் உருவ வழிபாடு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ், அப்படி இல்லைன்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும், அந்த இதெல்லாம் ரொம்ப நல்லா கிளியரா இருந்தது. வெரி நைஸ். நீங்கள் கிளாஸ் முடிச்சுக்கலாம். இப்போ டைம் ஒரு 2-3 மினிட்ஸ் கூட ஆயிடுச்சு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ நாளைக்கு கிளாஸ் நமக்கு வகுப்பு இருக்குது. யாரும் நேரில் வரீங்களோ வந்துடுங்க. நாளைக்கு வந்து அந்த பிரபா டிஸ்டர்ப் வர முடியல, அதனால் பரவாயில்ல, நம்ம கிளாஸ் நம்ம யூஸ்வல் வச்சுக்கலாம். இந்த மாதிரி யாராவது கெஸ்ட் லெக்சர் வந்தால் நான் சொல்கிறேன், முடிஞ்சால் எல்லாருமே நேரில் வந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா? நாளைக்கு வந்து அவங்க வரல. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, உங்கள் புக்கு கிடச்சிருச்சு, புக்கு வந்துடுச்சு. வந்துடுச்சு. இப்போ வந்துடுச்சு. அதை கரெக்டாக துணியெல்லாம் வச்சு இது பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்கு. பிரிக்கல. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இங்கே இருக்க வைஷ்ணவம் ஆன்லைன் வைஷ்ணவம் பண்ணலாம். வாஞ்சா கல்பத்ருபஸ்ய கிருபா சந்தர்பஹே பஜன் பரிதானா பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு.